ஹலோ மக்களே, பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இன்னைக்கான எபிசோட் 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 கண்டஸ்டன்ட் வராங்க. சோ இந்த 10 பேர்ல 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க, மீதி 8 பேரை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதுல வந்து யாரையும் ரிஜெக்ட் பண்ணல இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். பட் ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இந்த 2 பேரை செலக்ட் பண்ணீங்களே, இவங்களை எந்த பேஸ்ல செலக்ட் பண்ணீங்க? சோ இவங்களை வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுத்து இவங்களை செலக்ட் பண்றதுலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு பிடிச்சா செலக்ட் பண்றாங்க, கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும். இந்த திவாகர் மாதிரி ஆளுங்கெல்லாம் இவங்களை பார்த்து திவாகர் மாதிரி ஆள் தான் வேணும் போல இவங்களுக்கு. ஏன்னா அப்படிதான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு சமகாண்ட் என்னன்னா, இந்த வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உள்ள வந்தாரு. அவர் பேசதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, இவரை வந்து எவிக் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சேன். கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஹோப்ல தான் நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஓவரா தற்பெருமை, ஓவரா வந்து நிறைய விஷயங்கள் பேசுறது. ஒருவேளை ஒரு லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னாரு, பிக் பாஸ்க்கே நான் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை ஸ்பான்சர் பண்ணுவாருன்னு நினைச்சு உள்ள வச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் வந்து இன்னைக்கான எபிசோடு உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் விஜய் டிவில பாக்குறவங்கலாம் நைட்டு 10 மணிக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு தான் ஆட்களை எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா அந்த 2 பொண்ணு வந்தாங்க, ஐஸ்வர்யா அப்படின்னு ஏன் நினைக்கிறேன். சோ அதுல யாராவது ஒருத்தர் நீங்க எடுத்து இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. பட் ஆனா பேசவே இல்லாத மனுஷங்களாம் உள்ள எடுத்து போட்டிருக்கீங்க. அதுவும் இவங்க பண்ற விஷயங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இறங்கி வந்து இவங்களே கார் கொடுக்குறாங்க, மீதி பேர் எல்லாம் செலக்ட் பண்றாங்களா அவங்க எல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து வாங்கிக்கிற மாதிரி பாக்குறாங்க. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஹைப் பண்ணி இவங்களே வந்து பண்ற மாதிரி இருக்கு, ஒரு சில பேருக்கு ரொம்ப டவுன் பண்ற மாதிரி இருக்கு. இது என்னடா ஷோ அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தான் தோணுது. இவங்க இன்னொரு விஷயம் பார்க்க போனா, நிறைய பேர் இவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏங்க உங்களோட லைஃபை பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை சொன்ன உடனே என்னங்க சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா, என்னங்க அதை பண்றீங்களா இதை பண்றீங்களான்னு கேட்டு அவங்களை வெளியே அனுப்புறாங்க. பட் ஆனா இதுவே இன்னொருத்தர், அதாவது இவங்க செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அந்த பர்சன் எல்லாம் வந்து சொன்னா சொல்லுங்க நல்லா இருக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களோ என்னன்னு எனக்கு புரியல. ஏன் சொல்றேன்னா, ஜேசன் அவர்கள் வந்து, அதாவது அவரோட திறமையை நம்ம மதிக்கிறோம். ஓகேவா, அவர் வந்து அவரோட ஸ்கூலுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, காலேஜுக்காக வாங்கியிருக்காரு, தூத்துக்குடி அவரு நேட்டிவ், ஸோ அதுக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இதுல வந்து நேஷனல்ல வந்து 8 வாங்கியிருக்காரு கோல்டு மெடல். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. பட் ஆனா அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணல. ஓகே, அத ராஜு ப்ரோவே ஒன்று சொல்லியிருப்பாரு, என்னன்னே தெரியல ஒரு மாதிரி புதுசா இருக்கு, இங்க எங்களை குழப்பறல உள்ள போயிட்டு அவங்களையும் குழப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உங்களுக்கே புரியுது, உங்களுக்கே தெரியுது அவங்க வந்து குழப்பறாரு, இவர் வந்து சரியா பேசல சரியா பண்ணல அப்படின்ட்டு. பட் உங்களை குழப்பறாருன்ற ஒரு ரீசனுக்காக உள்ள போய் குழப்பம்னு அனுப்புறீங்களே, அது என்ன மாதிரி இதுன்னு எனக்கு புரியலையே. இந்த மாதிரி நீங்க எல்லாருமே அமைச்சிடலாமே. அப்போ உள்ள நீங்க வந்து இந்த காமன் பீப்புள்ல இருந்து 50 பேர் இருக்காங்களா, இந்த 50 பேர்ல இருந்து கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி அனுப்புறீங்க தானே உங்களை ஜட்ஜஸா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரி வந்து பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல மக்களே. ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்க 2 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்களே, சோ 2 பேரை பத்தி டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, சோ அந்த வீடியோல பார்த்து முன்னாடி சேனலுக்கு புதுசா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த செலக்டட் பர்சன் வெங்கடேஸ்வரன். ஓகேவா, சோ இவர் என்ன பேசினாருன்றத முதல்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, அவர் உள்ள வரும்போது அவரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்டவன் தான் நானு, என்னோட அப்பா இறந்துட்டாரு, என்னோட அம்மா தான் வந்து என்ன வளர்த்தாங்க, இப்ப வந்து நான் வந்து 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றேன். அதாவது 2 கோடி ரூபாய் ஒரு டேர்ன் ஓவர் பண்றாராம். ஓகேவா, அவர் ஏதோ ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு, 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றேன்னு சொல்றாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பிக் பாஸ்க்கு சாப்பாடு போடணும்னு வந்திருக்காராம். சாப்பாடுனா பிக் பாஸ்ல பஞ்சமான சாப்பாடு போறதுதான் பிக் பாஸ் டீம் இருக்காங்களே, இது வந்து அனுப்ப போறாங்க. ஓகே, சோ அதை வச்சு அவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட போறாங்க. நீங்க என்னையா நீங்க வந்து பிக் பாஸ்க்கு சாப்பாடு போட வந்திருக்கேன் அப்படின்றது சொன்னாருன்னு பார்த்தா, அதுக்கு ராஜு ப்ரோ தரமா ஒரு விஷயம் கேட்டாரு, என்னது பிக் பாஸ்க்கு சாப்பாடு போட வந்திருக்கீங்களா, எந்த வழியா போடுவீங்க அப்படின்னு அவர் கேட்க, உடனே வந்து நம்ம அந்த வெங்கடேசன் சொல்றோம்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, ஸ்பான்சர் அப்படின்றாரு. ஸ்பான்சர் பண்ண போற அப்படின்னு எல்லாருமே ஷாக்கு, என்னடா இந்த மனுஷன் ஸ்பான்சர் பண்ண போறான்றான் அப்படின்ற மாதிரி அங்க எல்லாருமே ஷாக் ஆனதை பார்க்க, யார் முக்கியமா மாயாலாம் ஷாக் ஆனதை பார்க்க முடிஞ்சது. சோ அதுக்கப்புறம் எந்த வகையில அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாருன்னா, பிக் பாஸ் உள்ள போவாராம், டைட்டில் ஜெயிப்பாராம், அந்த காசை எடுத்துட்டு வருவாராம், வெளியே வந்து அதை 10 கோடி ஆக்குவாராம், 20 கோடி ஆக்குவாராம், 1000 கோடி ஆக்குவாராம், அதுக்கப்புறம் 2000 கோடி ஆக்கி பிக் பாஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவாராம். முடியல, அந்த மாதிரிதான் எனக்கும் இருந்தது. அதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல, ஏன்னா இவர் வந்து வெளியே வந்து அந்த மாதிரி 2000 கோடி 3000 கோடி நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுவார் போல, சோ அதனால வந்து நம்ம இவர் உள்ள எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தீங்களா? அந்த மனுஷன் கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க உண்மையிலே. அதாவது 2 பேரா வந்தாங்க, ஒருத்தங்க வந்தாங்க, அவங்களோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரமதி. ஓகேவா, சோ அவங்களும் இவங்களும் வந்து டெபிட் மாதிரி தான். அவங்க ஒரு விஷயம் அவங்கள பத்தி பேசுறாங்க. ஓகே, சோ இவரு என்ன, ஏங்க உங்களை நான் பாத்துக்கிறேங்க, வெளியே உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி கொடுக்குறேன், வெளியே வந்து நீங்க இந்த மாதிரி வேலை செய்யலாம், இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பெரிய ஆளாவுங்க, நான் வந்து உள்ள போறேன், நீங்க வெளியே போங்க அப்படின்றாரு. முதல்ல இவர் வந்து சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையானே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இப்ப இருக்க ஒரு 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணன்னு சொன்னதே என்னால நம்ப முடியல. ஓகேவா, அதே மாதிரி அவரு நீங்க வெளியே போயிடுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்றேன். முதல்ல நீங்க யாருங்க அவங்களுக்கு பண்றதுக்கு? நீங்க ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி தான் அவங்களும் ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்காங்க. ஓகேவா, சோ இப்படி எல்லாம் வந்து ஒரு மனுஷன் பேசுறாரு. பட் ஆனா அவரை செலக்ட் பண்றீங்களா, எந்த ஒரு மென்டாலிட்டின்னு தெரியல. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க.
நீங்க பேசுறதுக்காகலாம் உங்களை வந்து நான் செலக்ட் பண்ணல. நீங்க போல்டா நிறைய விஷயம் பேசுறீங்க. அதாவது உங்க டைமிங் வந்து கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஸோ இதனால நான் உங்களை செலக்ட் பண்றேன். என்னையா இது? எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. எதனால நீங்க செலக்ட் பண்ணீங்கன்ற ஒரு இந்த ரீசனே இல்லை. குப்பை ரீசனு, எல்லாமே குப்பை ரீசனுங்க. சத்தியமா சொல்றேன், ஒஸ்ட் இந்த எபிசோட் என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஜேசன் அவர்களும் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் அதிகமா பேசினாரு. தமிழ்ல அந்த அளவுக்கு பேசவே இல்லை. பட் ஆனா அவரையும் செலக்ட் பண்றாங்க. ஆனா நீங்க முதல்ல ஒருத்தர் எடிட் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? அவர் வந்து ஒழுங்கா இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுறாரு, தமிழ்ல பேச மாட்டேறாரு, சோ அதனால எவிக்ட் அப்படின்றீங்க. பிக் பாஸ் வீட்டுல அது ஒரு ரூல் இருக்குன்றீங்க. எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க என்ன பண்றீங்க? இல்ல ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல என்ன ஏதுன்னு சத்தியமா புரியல மக்களே. இந்த 2 பேரை பத்தி மட்டும் தான் நான் பேச விரும்புறேன். ஏன்னா இவங்க 2 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க, மீதி பேர்லாம் ஹோல்டு. ஓகேவா? அவங்கள பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்ன கேட்டீங்கன்னா சுத்தமான வேஸ்ட், அட்டர் வேஸ்ட் பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ. காமன் மேன்ஸை யாரையும் நீங்க எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்ஸ்டா இன்ஃபுளுசர் தான் நீங்க எடுக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோங்க, அதிகமா வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோங்க. அதாவது சோபா இந்திரகுமார் நான் சொன்னல, அதாவது அவங்க வரும்போது கூட நீங்க உங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, அழுதுட்டே சொல்லுங்க. அவங்க ஒரு கதை ஒரு கண்டென்ட்டுமே சொல்ல ஒழுங்கா, ஆனா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் நடந்தது. ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சோ அவரு நல்லாவே பேசினாரு. ஓகே, ஆனா அவரை ஹோல்ல வைக்கிறீங்க. எனக்கு இதுதான் டவுட்டா இருக்கு. அந்த மனுஷன் என்னதான் பண்ணலாம், சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறேங்க. நான் சிரிக்க வைக்கணும். ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட நகைச்சுவை மூலியமா சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் உள்ள போறேன்னு ஒண்ணு. அதுக்கு தான் வெளியே நிறைய வேலை இருக்குல்ல, அங்க போய் பார்க்க வேண்டியது தானே. வெளியே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அங்க போய் உங்களோட டேலண்ட் காமிக்க வேண்டியது தானே. இங்க எதுக்கு வரீங்க? ஆனா இதெல்லாம் மத்தவங்க கிட்ட கேட்க மாட்டேங்க. இந்த வேர்ல்டு இந்த இது கோல்டு மெடல் வாங்குறவங்க இவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டேங்க. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பண்றீங்க, இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பண்றீங்களே, அது நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுது. ஓகே, எனக்கு எழுது, உங்களுக்கு என்னன்னு தெரியல, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரியும் நான் சொல்றது. ஏன்னா அவ்வளவு கேவலமான செலெக்ஷன். ராஜீவ் ப்ரோலாம் என்னன்னு எனக்கு புரியல. என்னத்துக்குங்க நீங்க வந்து ஜட்ஜஸா வந்தீங்க? நீங்க எதுக்கு இவ்வளவு ஹைப்பை கொடுத்தீங்க? இப்போ எதுக்கு இவ்வளவு கேவலமான கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணீங்க? எனக்கு சத்தியமா புரியல மக்களே. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. டேலண்டடான பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. இப்பயும் திவாகர் மாதிரி ஆள் தான் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு எதுக்கு தி காமன் மேன் ஷோ? அதுதான் என்னோட கேள்வி. ஓகே, டேலண்டடான பர்சனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே தயாரா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இந்த திவாகர் மாதிரி வந்து கான்ட்ரவர்சி மட்டும் தான் கிரியேட் பண்ணுவோம், அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தருவோம்னு சொன்னீங்கன்னா பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ ஊத்தி மூடிட்டு போக வேண்டியதுதான். சோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.